வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐஸ் பிரியாணி சேனல்ல மாதுளைப்பழ சட்னி பண்ண போறோம். தேவையான பொருட்கள்: மாதுளைப்பழ முத்துக்கள் 1/2 கப் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி அல்லது 1/2 கப், புதினா இலை 1 கைப்பிடி அல்லது 1/2 கப், இஞ்சி 1 இன்ச் அளவு இஞ்சி இந்த மாதிரி துண்டா எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் கருப்பு உளுந்து, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, கடுகு 1/4 டீஸ்பூன், உடைச்ச உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம், நல்லெண்ணெய். இந்த மாதுளைப்பழ சட்னி பார்த்திங்கன்னா நம்ம வெஜ் புலாவ், பிரிஞ்சி ரைஸ், பிரியாணி இதுக்கெலாம் தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ குழந்தைங்க மாதுளைப்பழம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு இதில் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் சுத்தமாக தெரியாதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃப்ரைங் பேனில் நான் ஒரு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டையும் நம்ம நல்லா வறுத்துடலாம். இப்போ இது கொஞ்சம் வறுபட்டுருக்கு. இதில் பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்த்துடலாம். ஜீரகத்தை போட்டு கொஞ்சம் வறுத்துடலாம். இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம அடுப்பை நிப்பாட்டிடலாம். இதில் இந்த புதினா இலை, இந்த கொத்தமல்லி இதை ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம அந்த மாதுளைப்பழ முத்துக்களை சேர்த்துடலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் இந்த மாதுளைப்பழத்தை சேர்த்து அரைச்சாதாங்க சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இதை இப்போ நம்ம அரைச்சிடலாம். சட்னி அரைச்சாச்சு. சட்னி தாளிக்கிறதுக்கு நான் இதில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். வரமிளகாயும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்க்குறேன். அடுப்பு அணைச்சிடுறேன். இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு கலந்த மாதுளை சட்னி இங்கே தயாராக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இதை இன்றைக்கி நான் சொரக்காய் தோசைக்கு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த சட்னி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னோட பகிர்ந்துக்கங்க. ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.